பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாயாம் திருச்சபை திருத்தூதரும் நற்செய்தியாளரும் ஆக்கிய புனித யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. எனவே மீண்டும் யாரெல்லாம் இவருடைய நாமத்தை தாங்கி இருக்கிறார்களோ அத்துணை சகோதரர்களுக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தூதரும் நற்செய்தியாளரும் ஆக்கிய புனித யோவான் அவரை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 12 அப்போஸ்தலர்களில் மிக மிக இளையவராக இவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மிக நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு திருத்தூதர் இவர் மட்டும்தான். இது மட்டும்தான் இவருடைய தனிச்சிறப்பு என்று நாம் பார்க்க முடியுமா என்று சொன்னால், அதையும் தாண்டி இன்னும் மேலான ஒரு தனிச்சிறப்பு அவருக்கு இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், தனது ஐம்புலன்களாலும் ஆண்டவரை மிக அதிகமாக நேசித்த ஒரு நற்செய்தியாளராக திருத்தூதராக இவர் இருந்திருக்கிறார். அதற்கு சாட்சி இன்றைய முதல் வாசகத்தில் அவரே நமக்கு சொல்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய நமது ஐம்புலன்கள், அதை மிக அழகாக இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக சொல்கிறார். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், அப்புறம் நாவினால் நற்செய்தி அறிவித்து சான்று பகர்ந்தோம் என்று மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் நற்செய்தியாளர் தூய யோவான் அவர் தெளிவாக சொல்வதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன ஃபாதர், மற்ற சீடர்கள்லாம் இந்த ஐம்புலன்களால் நற்செய்தி அறிவிக்கவில்லையா, அல்லது ஆண்டவர் இயேசுவுக்கு சான்றாக அவர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புகிற போது, மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சில நாட்கள் அவர்கள் தவறி இருக்கார்கள். குறிப்பாக நம்முடைய முதல் திருத்தந்தை பேதுருவை கூட ஆண்டவர் இயேசுவை அங்கே சிறைப்பிடித்து செல்கிறார்கள். கட்டி இழுத்து செல்கிற பொழுது அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருந்த நபர்களும் சரி, ஏன் ஒரு பெண்மணி நீயும் அவர்களில் ஒருவன் தானே என்ற அந்த கேள்வியை எழுப்பிய போது அங்கே பேதுரு சொன்ன வார்த்தை, அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சபிக்க தொடங்கினார் என்று நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தவறுகளை அவர்கள் செய்கின்ற போது, ஆனால் இந்த திருத்தூதர் நற்செய்தியாளர் திருமுழுக்கு தூய யோவான் மட்டும்தான் தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு இந்த ஐம்புலன்களால் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். இறை வார்த்தையை, தொடக்கத்தில் இருந்த வார்த்தையை அவர் கேட்டார், ஆண்டவர் சொன்னது. பிறகு உற்று நோக்கினார். முதலில் இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராகத்தான் இவர் இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு இதோ இறைவனுடைய செம்மறி ஆட்டுக்குட்டி என்று சுட்டி காட்டி இவர்தான் வரப்போகக்கூடிய மெசியா என்று சொன்னபோது அவரை உற்று நோக்கி அவரை பின்பற்றிய சீடராக இந்த யோவான் மாறினார். அதோடு மட்டுமல்ல, ராபோச்சன விருந்திலே கடைசியிலே அவருடைய மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தார் என்றும் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிறகு தொட்டு உணர்ந்தவர் கடைசியிலே அந்த சிலுவையின் அடியில், மற்ற எல்லா சீடர்களும் ஓடி போன பொழுது சிலுவையின் அடியில் நின்று இயேசுவினுடைய அந்த கடைசி சொட்டு இரத்தத்தினுடைய மனம், நறுமணம், அதை உணர்ந்தவராக அவர் இருக்கிறார். எனவே கடைசியிலே தன் தாயை தன்னுடைய திருத்தூதரிடத்திலே ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிறகு தன்னுடைய வாயினாலும் மேலான நற்செய்தியால் உலகமென்றும் அவர் சான்று பகர்கிற ஒரு மேன்மையான திருத்துதராக அவர் மாறினார். இதுதான் இந்த புனித யோவானுடைய தனிப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், இவரிடமிருந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய இந்த ஐம்புலன்களால் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்திருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு இடத்திலே ஒரு நாள் இந்த மற்ற திருத்துதர்களைப் போல நாமும் தவறு செய்திருக்கலாம். இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியை தட்டி நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். என்னுடைய உடல், பொருள், ஆவி, இந்த ஐம்புலன்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த உயிருள்ள இறைவன் இம்மானுவேலனாக எங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த தேவனுக்கு
நான் என்றைக்கும் பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறேனா அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நான் தவறு இழைத்திருக்கிறேனா, அந்த சான்று பகர்தலிலே நான் என்னுடைய வாழ்வில் நான் தவறு இழைத்து அல்லது தோற்று போயிருக்கிறேனா என்ற அந்த கேள்வியோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒருவேளை அவ்வாறு தவறு இருந்தால் நம்முடைய பேதுருவை போல மனம் மாறி மீண்டும் ஆண்டவருடைய அன்பு பிள்ளையாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நேச நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.